எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவில் இருக்கீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக ஏற்கனவே தமிழில் என்னென்ன மிஸ்டேக் பண்ண போகிறீங்க 11th 12th சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருந்தோம். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்லலான்னு இருக்கேன். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. டாப் 5 மிஸ்டேக்ஸ் நீங்கள் இங்கிலீஷில் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். இதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷில் உங்களால் ரொம்ப சூப்பரான மார்க் எடுக்க முடியும். இல்லைன்னா உங்களால் இங்கிலீஷில் மார்க்கே எடுக்க முடியாது. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மார்க் குறையிற சப்ஜெக்டாக எது இருக்குன்னா இங்கிலீஷ் தான் இருக்குது. அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மிஸ்டேக் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தமிழ் எக்ஸாம் நல்ல பயத்தில் படிச்சுட்டு அங்கே போய் எழுதியிருப்பீங்க. உங்களுக்கு பேப்பர் ஈஸியாகவும் இருந்திருக்கும், சூப்பராக எழுதிட்டு வந்திருப்பீங்க, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்கும். அதே நம்பிக்கையில் என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு சுத்தமாகவே படிக்க மாட்டீங்க. எவ்ரி இயர் நாங்கள் இதை ஃபேஸ் பண்ணுறோம். உங்களுக்கு அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்ன மிஸ்டேக்னா, ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்கீங்க. கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸ் செம்ம டேஞ்சர். இன்னும் கொஞ்சம் வேணுமா சார்? எப்படி சார்? நீங்கள் மோஸ்ட்டாக இங்கிலீஷில் பண்ணுறது ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான். இங்கிலீஷ்லாம் நாங்கள் படித்து பார்த்தாலே ஆன்சர் வந்துடும். அந்த 1 மார்க்ஸ்னால் இப்படி படித்து பார்ப்பேன், படித்தவொடனே இதுதான் ஆன்சர் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு பாசிபிளே கிடையாது. இங்கிலீஷில் தான் ஆக்சுவலாக மார்க் ரொம்ப கம்மியாகுது. ஆக்சுவலாக உங்களுக்கு 2 பேப்பரில் டோட்டல் பயங்கரமாக அடி வாங்குது. ஒன்று இங்கிலீஷில் செம்மையாக கம்மியாகிடுது. ரெண்டாவது நார்மலாகவே உங்களுக்கு எதனா ஒரு பேப்பர் டஃப்பாக தான் கேட்பாங்க, அதில் கொஞ்சம் மார்க் கம்மியாகிடுது. இந்த மாதிரி மார்க் கம்மியாகிறதுனால நீங்கள் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் 500+ எடுக்கிறது ஒரு கேள்விக்குறியாகிடுது. இப்போ நீங்கள் 500+ எடுக்கணும்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மார்க் நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த 500+ வரதுக்கான பாசிபிள் இருக்கும். ஏன்னா நடுவில் ஒரு பேப்பர் டஃப்பாக வந்துடும். நீங்கள் இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் மார்க்கை விட்டு கூட எந்த சப்ஜெக்ட் டஃபாக கேட்க போகிறாங்களோ அந்த சப்ஜெக்ட்லேயே கொஞ்சம் மார்க்கை விட்டுட்டீங்க, மீதி சப்ஜெக்டில் கொஞ்சம் மார்க் போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த 500ன்ற கனவு கண்டிப்பாக பலிக்காது. அதனால் நீங்கள் இந்த இங்கிலீஷில் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ஸ் போயிடாதீங்க. கான்ஃபிடென்ஸ் தேவை, ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்கக்கூடாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அகாடமிலேயே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் 98, 99, 99 சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்லையுமே எடுத்துருவாங்க. எல்லா சப்ஜெக்ட்லையும் 99 எடுத்தாலும் தமிழில் ஒரு 5லேருந்து 10 மார்க்கு, இங்கிலீஷில் ஒரு 25லேருந்து 30 மார்க், இப்படி மொத்தமாக போகிறதுனால அவங்க டோட்டல் பயங்கரமாக அடி வாங்கிட்டு ஒரு 550+ நார்மலான டோட்டல் தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியுது. இதுதான் மெயின் ரீசனாக இருக்குது. இங்கிலீஷில் பண்ணுற மிஸ்டேக்னால தான் அவங்க டோட்டல் எல்லாருக்குமே அடி வாங்குது. ஆனால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இங்கிலீஷ் தானே ஈஸின்னு நினைப்பாங்க. அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க. செகண்ட் மிஸ்டேக் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ்ன்றது இங்கிலீஷில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ராக்டிஸ் செக்ஷனே இல்லை. அந்த மாதிரி தான் நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கே போகிறீங்க. சும்மா அப்படியே ஜென்ரலாக போயிட்டு எழுதிட்டு வருவோன்ற மாதிரி போகிறீங்க. நீங்கள் ஒரு மேக்ஸ் எக்ஸாமுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த எக்ஸாம் நல்லா பண்ண முடியும்னு தெரியும்ல. மேக்ஸ் எக்ஸாம்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் அங்கே எழுத முடியும். ப்ராப்ளம்ஸ் எதனா இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் தான் அங்கே எக்ஸாம் நல்லா எழுத முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் இங்கிலீஷும் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் இங்கிலீஷ் எக்ஸாமை ரொம்ப சூப்பராக பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஆக்சுவலாக இங்கிலீஷ்க்கு நம்ம அகாடமியில் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு ஆக்சுவலாக கைடு மட்டும் எடுத்துக்கோங்களேன். இங்கிலீஷ்க்கு எக்கச்சக்கமான கைடு இருக்குது. வே டு சக்ஸஸ்ன்னு வாங்க, டால்ஃபின் சொல்லுவாங்க, ஈஸி கைடுன்னு சொல்லுவாங்க, சுறா கைடுன்னு வாங்க, ஜேம்ஸ் கைடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கைடு சொல்லிகிட்டே போகலாம். இவ்வளோ கைடு ஆக்சுவலாக இருக்குது. அந்த எல்லா கைடையும் கம்பேர் பண்ணி எந்த கைடில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி சேமாக வந்துச்சுன்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணி மொத்தமாக ஒரே கைடாக ரெடி பண்ணியிருக்கோம். எல்லா கைட்லையும் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே மொத்தமாக ஒரே கைடாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நிறைய பேருக்கு அது தேவைப்பட்டால் மட்டும்தான் எங்களால் கொடுக்க முடியும். கொஞ்சம் பேருக்கு தேவைப்பட்டால் இந்த இயர் கொடுக்கறது கொஞ்சம் டவுட் தான். நிறைய பேருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களால் கொடுக்கறதுக்கு பாசிபிள் இருந்துச்சுன்னா நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஆக்சுவலாக தேர்ட் மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன கொஷினை சூஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணாமல் தப்பாக மாற்றி சூஸ் பண்ணிடுறீங்க. அதை மார்க் போகிற கொஷின்ஸாக பார்த்து சூஸ் பண்ணிடுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கொஷின் ஃபில்லப் மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபில்லப்பில் ஒரு 3 கொஷின் தெரியுது, 2 கொஷின் தெரியல, இல்லை 4 கொஷின் தெரியுது, 1 கொஷின் தெரியல. ஆனால் கீழே இருக்க கொஷின் உங்களுக்கு எழுதுனா ஃபுல் மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் அந்த கொஷினை தான் சூஸ் பண்ணி எழுதணும். இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை சூஸ் பண்ணணும், எதை விடணும் அப்படின்றதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் கரெக்டான கொஷினை கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதுங்க. கரெக்டான கொஷினை சூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மார்க் ரொம்ப சூப்பராக வரும். ஃபோர்த் மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷன் ப்ரெசன்டேஷன் ஒர்க்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க இங்கிலீஷ்க்கு. ஆக்சுவலாக நீங்கள் இங்கிலீஷ்க்கு ப்ரெசன்டேஷன் ஒர்க் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க் நல்லா வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து டைம் பத்துமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டைம் அதிகமாக உங்களுக்கு பத்தும். தமிழ் எக்ஸாமுக்கு நான் சொல்லியிருப்பேன், தமிழ் எக்ஸாம் வீடியோவில் உங்களுக்கு டைமே பத்தாது, டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பார்த்து எழுதுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான டைம் இருக்கும், ரொம்ப சூப்பராகவே பொறுமையாக அழகாக டெக்கரேட் பண்ணலாம். அதனால் டெக்கரேஷன் ஒர்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அது ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மார்க் இன்னும் நல்லா வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ப்ரெசன்டேஷன் ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆக்சுவலாக 5th மிஸ்டேக் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிவிஷன். ஆக்சுவலாக ரிவிஷனே பண்ண மாட்டீங்க. நீங்கள் படித்தது எல்லாமே ரிவிஷன் பண்ணிட்டு போனால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மார்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு எந்த கொஸ்டினையும் அப்படி ஒரு மார்க் விட்டுட்டே வரீங்க. இங்கிலீஷில் உங்களுக்கு கேட்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு மார்க்காக தான் இருக்கும். அந்த ஒரு மார்க்னு விட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரு 25 மார்க்லேருந்து 30 மார்க் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். உங்களுக்கு மார்க் ரொம்ப அடி வாங்கும். அதனால் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ஏன் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுங்கள், ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லா சப்ஜெக்டை விட ரொம்ப அதிகமான டாபிக் படிக்க போகிற சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். ஏன்னா எக்கச்சக்கமான டாபிக் நீங்கள் கவர் பண்ணணும். எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டாபிக் இருக்குன்னு நான் சொல்கிறேன், நீங்களே இமேஜின் பண்ணிட்டு வாங்களேன் நீங்கள் படிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சினோனிம்ஸ் படிக்க வேண்டியது இருக்குது, ஆன்டோனிம்ஸ் படிக்க வேண்டியது இருக்குது, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இருக்குது, அப்ரிவேஷன் இருக்குது, காம்பவுண்ட் வேர்டு இருக்குது, கிளிப்டு வேர்டு, பிளெண்டட் வேர்டு, சிங்குலர் ப்ளூரல், அப்புறம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்குது, சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்குது, கொஸ்டின் டேக் இருக்குது, ப்ரிபோசிஷன் இருக்குது, பிரேசல் வெர்ப் இருக்குது, இடியம்ஸ் இருக்குது, ஃபாரின் வேர்ட்ஸ் இருக்குது, சிலபிஃபிகேஷன் இருக்குது, லிங்க் வேர்ட்ஸ் இருக்குது, ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் இருக்குது, டென்சஸ் இருக்குது, மாடல் அண்ட் செமி மாடல் வெர்ப்ஸ் இருக்கு, ஆர்டிகல் இருக்கு, ஹோமோஃபோன்ஸ் இருக்கு, டெஃபினிஷன் ஆஃப் தி டேர்ம் இருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். அதை விட்டோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 20 क्वेश्चंस விட்டோம்னா அடுத்து கிராமர் பார்ட் எடுத்தீங்கன்னா டைரக்ட் இன்டைரக்ட் இருக்கு, கண்டிஷனல் கிளாसेस இருக்கு, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இருக்கு, டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்கு, சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் இருக்கு. அதையும் விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் நீங்க போனீங்கன்னா டிஸ்கிரைப் தி process அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, டயலாக் ரைட்டிங் கேக்குறாங்க, கம்ப்ளீட் தி ப்ராவர்ப் கேக்குறாங்க, நோட்டீஸ் ரைட்டிங் கேக்குறாங்க, இல்ல டிராஃப்ட் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங் அந்த மாடல்ல ஒன்னு கேக்குறாங்க, அப்புறம் ரீஅரேஞ்ச் தி ஜம்பிள் சென்டென்ஸ் அந்த மாடல்ல கேக்குறாங்க. அதையும் விட்டுட்டீங்க அப்படின்னா கீழ அடுத்த டாபிக் வந்து நோட் மேக்கிங் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு, லெட்டர் ரைட்டிங் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு, ஸ்பாட் தி எரர் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் 2 மார்க்ஸ் நீங்க ப்ரோஸ்ல படிக்க வேண்டியது இருக்கு, போயட்ரியில அந்த 2 மார்க்ஸ் அப்ரிசியேஷன் क्वेश्चंस படிக்க வேண்டியது இருக்கு, ERC क्वेश्चंस படிக்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி 5 மார்க்ஸ்க்கு வந்தீங்கன்னா ப்ரோஸ் 5 மார்க்ஸ் படிக்க வேண்டியது இருக்கு, போயட்ரி 5 மார்க்ஸ் இருக்கு, சப்ளிமெண்டரி 5 மார்க்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டாபிக் நான் சொன்னோன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு வாஸ்ட்டாக டாபிக் இருக்குது. நீங்கள் எல்லா சப்ஜெக்டை விட ரொம்ப அதிகமாக படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் எதுவாக இருக்குன்னா இங்கிலீஷாக இருக்குது. ஆனால் நம்ம பசங்க எல்லாருமே என்ன பண்ணுற மிஸ்டேக்னா இங்கிலீஷில் படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. ஏன்னா அங்கே கேட்க போகிறது எல்லாமே ஓன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துலேயும் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது. அந்த கொஷின்லேருந்து நிறைய கொஷின் கேட்குறாங்க, PTA கொஷின் கேட்குறாங்க, போன வருஷம் பப்ளிக் கொஷின் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு நீங்கள் எதனா கைடு யூஸ் பண்ணால் அந்த கைடில் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இவ்வளோத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு அங்கே ஓனாக கேட்டிருந்தாங்கன்னா இதெல்லாம் வச்சு ஓவராக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், அது ஆன்சர் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் அது எல்லாமே ஓனாக எழுதுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ட்ரைட்டாக பிளாங்காக போய் மாட்டிக்கிறீங்க. இந்த மிஸ்டேக் பண்ணவே பண்ணாதீங்க. ஒழுங்கா படிடா. இப்போ நான் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இங்கிலீஷ் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுத முடியும், உங்களுக்கு நல்ல மார்க்கும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்தது வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கும் ஒரு வீடியோவை ரெடி பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அது எல்லாமே ஒரு வாட்டியாச்சும் பார்த்துக்கோங்க. எதனா ஒரு வீடியோவாச்சும் சொல்கிறேன், கண்டிப்பாக செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுத ஆல் தி பெஸ்ட்.